திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. மெய்யடியார் பெருமக்களே, அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறையிலிருந்து 88வது பதிகம் திருமருகள் என்னும் திருத்தலத்தினை இன்றும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் பாடியதை பார்த்தோம். அப்பர் பெருமான் பாடிய 5ஆம் திருமுறையிலே, அதாவது திருக்குறுந்தொகை, தென்புகலூர் மன்னிய தேனை, தென்புகலூர் திருப்புகலூர், அங்கே நிலை பெற்றிருக்கின்ற தேன் போன்றிருக்கக்கூடிய அந்த பெருமானை செந்தமிழாலே பாடி திருப்பணிகள் செய்து அங்கு உறைந்து திருச்செங்காட்டங்குடி முதலிய தலங்களை எல்லாம் தொழுது திருமருகள் சென்று வணங்கி பாடி அருளியது இந்த திருப்பதிகம். அம்மை வண்டுவேர் விழலி அப்பர் மாணிக்க வென்னர். இந்த பதிகம் அப்பர் பெருமானுடைய பாடினதில் ரொம்ப அருமையாக இருக்கும். முதல் பாடலே பாருங்க. பெருகலாம் தவம் பேதமை தீரலாம், பெருகலாம் தவம் பேதமை தீரலாம், திருகலாய சிந்தை திருத்தலம் பருகலாம் பரமாயதோரானந்தம் மருகலாம் அடி வாழ்த்தி வணங்குவார். இதான் இந்த பதிகத்தினுடைய தொடக்க பாடல். இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். சினத்தினால் வரும் செய்தொழிலாம் அவை அனைத்தும் நீங்கி நின்று ஆதரவாய் மிக, மனத்தினால் வரும் மனத்தினால் மருகல் பெருமான் திறம் நினைப்பினார்க்கு இல்லை நீள்நில வாழ்க்கையே என்று பாடுகிறார். சினம் என்பது கோபம். அந்த கோபத்தினாலே வருகின்ற செய்யப்படுவதான தொழில்கள். சினத்தை திருவள்ளுவர் சொல்லுவார், சினத்தை பொருளாக கொண்டவன் கேடு நிலத்து அறைந்தான் கை பிழையாது அற்று என்பார். அது சேர்ந்தவர்களையும் கொன்றுவிடும் என்பார். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையையும் சுடும் என்பார். அப்படிப்பட்ட கோபத்தினாலே வருகின்ற செய்யப்படுவதான தொழில்களாகிய பிற தீய செயல்கள் அனைத்தையும் நீங்கி நின்று ஆதரவாகி உள்ளத்தினாலே மருகல் பெருமானாகிய இறைவன் திறத்தை, மருகளிலே குடிகொண்டிருக்கின்ற அந்த பெருமானுடைய திறத்தினை யாரொருவர் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை இல்லை, வீடு வேறுதான் அவர்களுக்கு என்பதை சொல்லுகிறார். சினமின கோப முதல்களால் வரக்கூடியது. செய்தொழில்கள் அனைத்துமே
தீக்குணங்களாலே தூண்டப்பட்டு செய்யப்படும் செயல்கள் அனைத்தையும் மிக்க ஆதரவாய் மிக்க அன்பாய் திறம்னே பெருமானுடைய தன்மை. அதை யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நீள் நில வாழ்க்கை இல்லை, வீடு பெற்றின்கண் வாழ்தல் உண்டு. இங்கே வாழ்க்கை இல்லை, வீடு பெற்றிலே பேரின்பம் கண்டு பெருவாழ்வு வாழ்வார்கள் என்பதை மிக அருமையாக சொல்லுகிறார். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். சினத்தினால் வரும் செய்தொழில, சினத்தினால் வரும் செய்தொழிலாம் அவை அனைத்தும் நீங்கி நின்று ஆதரவாய் மிக மனத்தின மறுகள் பெருமாந்திரம் நினைப்பினார்க்கு மனதினாலே நினைக்கக்கூடியதாக இருக்கணும். நீள் இல்லை நீள் வாழ்க்கையே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமருகல் சென்று அங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற வண்டுவார் உழலி அம்மை உடனவர் மாணிக்க வண்ணரை பணிந்து அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம், வாருங்கள் வாருங்கள் என்று திருமருகல் செல்வோம் என்று உங்கள் அனைவரையும் அழைத்து மகிழ்வுமவான். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்ல ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.